அட என்னதாங்க நடக்குது இந்த கதையிலங்கிற மாதிரி இப்போ சிறகடிக்க ஆசையில் இப்போ சிந்தாமணி வந்து போட்டு கொடுக்கறத அப்படியே இந்த விஜயா நம்பி வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்கிற ஒரு ட்ராக் ஓடுது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவி ஸ்ருதி கிட்ட ஒரு 50,000 கேட்கணும் அப்படிங்கிறனால தயங்கி போய் கேட்டால் இதில் என்னங்க இருக்குது, உடனே அனுப்புகிறோம் அப்படின்ட்டு நான் அனுப்புகிறேன் எங்கள் அன்னைக்கு நான் தான் அனுப்புவேன் அப்படின்னு ஆளுக்கு 25,000 அனுப்பிவிடுறாங்க. உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இல்லை அவர் வந்து அவருடைய தம்பிங்கிறனால கொடுத்தாரு, ஆனால் எனக்கு நீங்கள் கொடுத்தது பெரிய விஷயம்னா ஏன் நான் உங்கள் தங்கச்சி இல்லையா, நான் உங்கள் சிஸ்டர் தானே அப்படின்னு வந்து பேசுகிற சம்பவங்கள்லாம் நடக்குது. ஓகே அப்படின்னு நமக்கும் வந்து ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்குது. அந்த அவங்களுடைய ஒரு இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த 2 கப்பலுமே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்டர் இப்போ மீனாவுக்கு கிடச்சிருச்சுங்கிறது சிந்தாமணிக்கு தெரிஞ்சு அதை கெடுத்து விடணுங்கிறதுக்காக அவங்க விஜயா கிட்டக்க இந்த பொண்ணு என்னென்ன பேசுகிறா தெரியுமா, வண்டி ஓட்டிட்டு ஏமா அலையிற அப்படின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் காரணம் என் அத்தை தான், அவங்க இல்லைன்னா நான் மதிக்க மாட்டாங்க, அவங்க பண பிசாசுலாம் சொல்கிறா அப்படி இப்படின்லாம் வந்து பேசினோடனே இவங்க கடுப்பாயிட்டாங்க. இதுக்கு வந்து அவளை செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவளோட பெரிய ஆர்டரை கெடுத்து விட்டுருங்கிறாங்க. கெடுத்து விட்டா வீட்டிலே கிடப்பா அப்படின்னா இவங்களும் வீட்டிலே கிடக்கிறது ஓகே அப்படின்னா என்ன பேசிஸில் எதுக்கு இதை பண்ணுறாங்கன்னா என்ன காரணமும் கிடையாது, சும்மா அவன் நல்லா இருக்கக்கூடாது நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கிறுக்குத்தனம் தான் நமக்கு ஒன்றும் பிடிக்கவே மாட்டேங்குது, நமக்கு அது ஒரு பிலீவபிளாகவும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வீட்டில் வந்து சண்டை போட ஸ்ருதி வந்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மாதிரி மீனா பேச மாட்டாங்கன்னு சொல்ல, மீனாவும் அப்படிலாம் பேசலைன்னு சொல்ல, நீ யார்கிட்ட பேசினா எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னா உடனே ரோஹிணி இங்கே பேசாமல் அங்கே போய் பேசியிருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ட்ராமா வேறு ரோஹிணி வேறு போடன்னு ஒரே கதை போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கூடவே சீக்கிரமாகவே இந்த சீதாவுக்கு வந்து ஒரு கல்யாண ட்ராக் அப்படிங்கிறது ஒன்று சீக்கிரம் ஓப்பனாக போக போகுது. அந்த இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள் கூட அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் மிந்த்ராவில் ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஆலன் சொல்லி மாதிரி ஒரு பிராண்டட் ஷர்ட்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் ஷூஸ் ஜுவல்லரின்னு எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு. பிடிச்சதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோஸ் வர மாட்டேங்குது டீலுங்கிறாங்க, உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லுங்கள்.